இந்த சுடர பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி போனவங்க, இப்போ நம்ம அ அதாவது அங்க போனதுக்கு அப்புறமா இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மல்லி என்னென்னமோ நெனச்சு போனாங்க. அந்த சுடர பத்தின ரகசியங்கள் மொத்தமா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா கடைசில நடந்தது என்ன அப்படின்னா, அந்த ரவுடிகளால உண்மையிலேயே இப்போ மல்லியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னே தான் சொல்லலாம். ஏற்கனவே இந்த சுடர் இருந்துட்டு இந்த வாழ்க்கைய தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பா அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது, இங்க நம்ம மல்லி இப்படி அவளா வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னும்போது, கண்டிப்பா யாரா இருந்தாலும் சரி, சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுடருக்கு இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம மல்லிய வந்து அந்த ரவுடிங்க கிட்னாப் பண்றாங்க. "நீ தானே அந்த மல்லி" அப்படின்ற மாரி சொல்லி. ஏற்கனவே இந்த ரவுடிங்களுக்கு நம்ம மல்லிய பார்த்தாலே ஆகாது. ஏன்னா மல்லி தான் வந்து அவங்கள போலீஸ்க்கு புடிச்சு குடுத்தாங்க இல்லையா? அவங்களோட தலைவன. அந்த ஒரு காரணத்தினால இப்போ நம்ம மல்லிய புடிச்சு வச்சுக்கிட்டு, கடைசியில இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் சுடர் என்னடான்னா, நம்ம விஜய வந்து இப்ப தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். வெண்பாவ தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ மல்லிய அதாவது மல்லி இங்க இருக்கிறதுனால, மல்லி பேச்சையே கேட்டுட்டு இருக்காரு விஜய். மல்லி பக்கமே சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுனால தான், இந்த விஷயம்லாம் பண்ணி மல்லிய இங்கிருந்து தொரத்தி விட்டாங்க. இப்போ மல்லி எங்க இருக்கா? என்ன பண்றா? ஏது பண்றா? அப்படின்றது எல்லாத்தையுமே விஜய்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா, உண்மையிலேயே பயங்கரமான கோவப்படுவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா, நம்ம மல்லி போயிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியோட அண்ணன் பாபு சொன்னது என்னன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா மல்லியும் அதையே வந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்போ என்னடான்னா, நம்ம விஜய்க்கு தெரிய போறது, நம்ம மல்லி இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து அங்க கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது ஒசூர்ல தான் மல்லி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. இத கேட்ட உடனே உண்மையிலேயே நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகப் போகுது. அதுவும் இல்லாம நம்ம மல்லிய கட்டி போட்டுட்டு இப்போ வீடியோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "டேய் விஜய் இனிமே உன்னால தப்பிக்க முடியாது. முன்ன என்னமோ வந்து உன்னோட பொண்டாட்டிய எங்ககிட்ட இருந்து எப்படியோ இந்த மல்லியும் நீயும் சேர்ந்துகிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டீங்க. ஆனா இப்போ 2வது பொண்டாட்டியான மல்லிய வந்து உங்களால காப்பாத்தவே முடியாது. மல்லி இப்போ எங்க கஸ்டடில இருக்கா." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம மல்லி. அதே மாரி தான் நம்ம விஜயும், "ஐயய்யோ! என்னதான் நடக்குது இங்க?" அப்படின்ற மாரி வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாரி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல விஜய் இருந்துட்டு மல்லி மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. "மல்லி நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உன்ன ஏற்கனவே நான் அங்கலாம் போகாத, எங்கேயும் போகாத அப்படின்ற மாரி சொல்லி வச்சிருந்தேன். ஆனா நீ என்னடான்னா நேரா போயி இப்போ மறுபடியும் ரேணுகாவ பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல இப்படி போய் மாட்டிக்கிட்டியே!" அப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட ஃபோன வைக்கிறாங்க. ஆனா நம்ம மல்லிய தேடி கண்டிப்பா விஜய் போக போறாரு அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.